கார்த்திகாவோட டைரியில இன்னைக்கான பக்கங்கள் யாரோடதுன்னு பார்த்துடலாமா? சோ மணிகண்டன் அனுப்பியிருக்காரு. முதல்ல என்ன கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுடலாம். 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ரொம்ப சின்சியரா, அந்த பொண்ணு ரொம்ப லாயலா உருகி லவ் பண்றாங்க. நானும் அப்படிதான். ஆனா இப்போ ஒரு 4 மாசமா எனக்கு என்னமோ தெரியல, லவ் ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. எக்ஸைட்மெண்ட் இல்லை, பேச பிடிக்கல, லவ் ஃபேட் ஆகுதுன்னு சொல்றதை விட லவ் இருக்கானே எனக்கு தெரியல. அவங்க பேசுறப்ப என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் முன்ன மாதிரி நீ பேச மாட்டேங்கிற, ஏதாவது கோவமா வருத்தமா, நீ சொல்லு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி பேசுறாங்க. பட் எனக்கு காரணம்லாம் தெரியல, பிடிக்கல. எனக்கு லவ் இதை கண்டினியூ பண்ணணுமான் இருக்கு. ஏன்னா இதை நான் கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போனேன்னா எப்படி ஒரு லவ்வே இல்லாமல் லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது? அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம்னு புரியுது. பட் அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, பாவமாக இருக்குது அவங்கள பார்க்க. ஏன் எனக்கு இப்படி தோணுது, இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட், மணிகண்டன், நான் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன். நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணிக்கோங்க, ஓகே? முதல்ல, உங்கள் அம்மா அப்பா பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? மேபி அவங்க ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்னைக்காவது நீங்கள் காதலை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த காதல் இருக்குல்ல, இந்த படத்தில் காட்டுற மாதிரி எக்ஸைட்டடா, அந்த பட்டாம்பூச்சி, இந்த ஃபீலிங்லாம் மாறும், குறையும், ஏன் இல்லாமலே போக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. லவ் கேன் பி போரிங் சம் டேஸ். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரியான காதல் கதைகள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்காது, ஏன் யாரோட வாழ்க்கையிலுமே நடக்காது. நீங்க யாரை லவ் பண்ணாலும் சரி, எப்ப லவ் பண்ணாலும் சரி, ஒரு பாயிண்ட்ல போரிங்கா இருக்கும், பேச தோணாது, சண்டை போட்டுட்டே இருக்கணும்னு தோணும், வெறுப்பா இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தான். ஏன்னா சின்ன வயசுல ஒரு டீனேஜ்ல இல்ல ஆஃபீஸ் போறப்ப லவ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே அந்த காதல் மட்டும்தான். இது ஒரு பெரிய விஷயம்ப்பா, லவ் பண்றோம், இவங்க லைஃப் லாங் நம்ம கூட வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அதிகமான காதலை நம்ம வைப்போம், நிறைய எஃபோர்ட் எடுப்போம், அவங்களுக்காக மட்டுமே நம்ம வாழ்வோம். பட் கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் வருஷம் தாண்டுது அப்படின்னா நமக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கரியர் இருக்கும், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது காதல் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஒரு பார்ட், அவ்வளோதான், நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கிறப்போ காதல் மேல பெருசா உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் வரவே வராது. நீங்க அந்த ஸ்டேட்ல இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணு ரொம்ப லாயலா இருப்பாங்க, ரொம்ப சின்சியரா என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட், கில்ட்ல தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அங்க காதல் இல்லை, நீங்க அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பாயிண்ட், சரி ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் வச்சுக்கலாமே. 1, நீங்க இந்த லவ் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, வேற ஒரு லைஃபை சூஸ் பண்றீங்க, ஓகே? அங்கேயும் ஒரு 6 வருஷத்துல போர் அடிக்குது, பேச முடியல, உங்களுக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொன்னு, இந்த ஒரு பர்சனை நீங்க மிஸ் பண்ணிட்டா லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கவே மாட்டாங்கன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு இந்த லவ்வே இல்லப்பா, நான் என்னதான் நான் என்னை ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த லவ் வரமாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்க. இந்த லவ் வேண்டாமா வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கே ஒரு 3 months 4 months கேப் பேசாமலே இருந்து பாருங்க. அப்பதான் நீங்க உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இதை தாண்டி அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தி ஒரு லவ் லைஃப் வேணுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என்ன மனநிலையில இருக்கிறீங்க, தெளிவா இருக்கிறீங்களா அப்படின்றத உங்களை அனலைஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ வில் கெட் அ சொல்யூஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையை கேட்குறப்போ எனக்கு இந்த சொல்யூஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு கேட்குற ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன மணிகண்டனுக்கு சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த கதைகள்ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ கார்த்திகாவோட டைரியில உங்களோட கதை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா karthika.inspire@gmail.com அப்படின்ற மெயிலுக்கு உங்களோட கதைகளை நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நிறைய கதைகளோட மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.